Assalamualaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஓரியோ பனியாரம் குக் வித் கோமாளி சீசன் 2 அதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச ரெசிபி தான் இது. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓரியோ பிஸ்கெட்ஸ் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 10 ரூபா பேக்கெட் தான் 3 எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ ரொம்ப ஆறக்கூடாது, ஒரு வெதுப்புன்ற சூடில் இருக்கணும். ஸோ 200 ml பால் எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட்ஸ் இல்லாட்டி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மில்க் சாக்லேட்ஸ் கூட எடுத்துக்கலாம். டேரி மில்க்லேயும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். இப்போ வாங்க இந்த சாக்லேட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து கீழே வந்து நல்லா தண்ணி நல்லா கொதி வர நேரத்தில் இந்த மேலே வச்சு இதை வந்து இந்த முறையில் வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டபுள் பாய்லர் மெத்தட். ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து இது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. ஸோ நல்லா தண்ணி கொதிக்கும் போது இதை நம்ம வைக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சாக்லேட் சிரப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கெட்ஸை வந்து நம்ம பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்து கிரைண்ட் பண்ணணும். நடுவால் இருக்க அந்த க்ரீமை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பவுடர் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அங்கங்கே நின்றக்கூடாது. ஸோ நல்லா அது வந்து அந்த பவுடர் வந்து எல்லா சாக்லேட் பவுடர் மேலேயும் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதோட வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். மொத்தமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடாதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கெட்டி இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இப்போ நம்ம கரைச்சாச்சு. ஓரியோ பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பனியார கடையை வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பட்டர் தடவுறேன். பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளேமோட ஸ்பீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம இந்த பனியாரத்தை வேக விட போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பேட்டர், அந்த ஓரியோ பேட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதாவது அந்த பனியாரத்தோட அரை அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணணும். இது மேலே வந்து நம்ம சாக்லேட் சிரப்பை வந்து இப்போ ஆட் பண்ணணும். இது மேலே வந்து நான் இப்போது மீதி இருக்கிற அந்த ஓரியோ பேட்டரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அந்த சாக்லேட் சிரப்பை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சாக்லேட் சிரப்பை கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வேக விட போகிறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம பனியாரம் எவ்வளோ அழகாக வெந்திருக்குண்டு. ஸோ இது வந்து ஒன் சைடு தான் வெந்திருக்கும். ஸோ மறுபக்கமும் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வேக விடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி ஸ்பூனில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து விடுறதுக்கு. நான் இப்போ எல்லா பனியாரத்தையும் மறுபக்கத்தை வந்து வேக விடுறதுக்காக ஃப்ளிப் பண்ணி விடுறேன்.
இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் வேக விட போகிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓரியோ பணியாரம் இஸ் ரெடி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணணும். சின்னவங்க இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ஸோ பாருங்கள், நான் இப்போ ஒரு இதை நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கவே அவ்வளோ யம்மியாக இருக்குல்ல. உண்மையிலே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி அதோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.